பொருளாதார யோகம் பெறப்போகும் மீனராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தில் சிறப்பான பலன்கள் நிறைய இருக்குது. போன மாதங்கள் பல மாதங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட எத்தனையோ பிரச்சனைகளுக்கு விடிவு காலம். இது வாழ்வில் ஒரு திருப்பு முனையான மாதம் என்பது மாற்று கருத்தல்ல. அதுவும் இந்த செப்டம்பர் மாத இறுதிக்குள்ளே நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்குது. இது உங்களை வளர்ச்சியும் ஏற்றமும் கொடுக்கும். உறுதியாக பாருங்கள். நிறைய கிழமைகள் நாள்கள் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. முதல்ல இந்த ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட குழப்பத்தில் முதல்ல இருந்தது, உங்கள் ராசியில் ராகு, 12ஆம் இடத்துல சனி பகவான், 7.5 சனியின் தாக்கமும் ராகு பகவான் தாக்கமும் படாத பாடுபட்டதில் இந்த மீனராசி. இவங்க முடிவெடுப்பதில் குழப்பம், அவமானங்கள், குழந்தைகளை படிக்க வைக்கிறதுல ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டது. மாணவர்களுக்கே பார்த்திங்கன்னா மனசு சம்மந்தப்பட்ட அவ்வளோ ஸ்ட்ரெஸ். ஏண்டா காலேஜ் சேர்ந்தோம், ஏண்டா பிறந்தோம். இந்த ஜாதகத்துக்கு பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு எப்போ சார் விடிவு காலம் வரும்னு கேட்குறாங்க. இந்த மாதம் தாங்க உங்களுக்கு வளர்ச்சி ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாதம். முதல்ல உங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் இருக்குது. நீங்கள் இருக்கிற இடமோ வீடோ ஊரோ மாற வேண்டிய காலகட்டம். அப்படி மாறி வளர்ச்சி கொண்டிருக்காங்க. சொந்த வீடாக இருக்குது சார், என்ன சார் பண்ணலாம்? வீட்டில் அட்லீஸ்ட் நீங்கள் தூங்குகிற ரூமாவது மாற்றிக்கங்க, சின்னதாக ஒரு கணபதி ஹோமமாவது பண்ணிக்கங்க. ஆக மொத்தம் ஒரு மாறுதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகுது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட், வேலை போச்சு, முதல்லாம் வேலை போச்சு, வருமானம் பத்தலை, வெளியே அவமானங்கள் ஜாஸ்தி, கடன்காரனுக்கு கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியல, இந்த மாதிரி பல இன்னல்கள். இப்பொழுது உங்களுக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை, சம்பள உயர்வு, அந்தஸ்து உயர்வு கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை மாற்றம் வருது. இந்த செப்டம்பருக்குள்ளே பயன்படுத்திக்கணும். இது லைஃப் லாங் வேலைக்குண்டான வாய்ப்பு. இதை தவற விட்டுட்டு திருப்பி இந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ கிடைக்க வேண்டிய காலகட்டம் என்னென்னா, சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கு, அதுதாங்க ப்ளஸ் பாயிண்ட். குரு பகவான் 3ஆம் இடத்துல இடமாற்றத்துக்குண்டான இடத்துல இருக்கார். அப்போ இந்த மாதத்தை விட்டுடலாமா? இதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எங்கே போகிறது, எப்போ பிடிக்கிறது? அப்புறம் இன்னும் கஷ்டங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ சரியான காலகட்டமாக கோச்சாரத்தில் இருக்குது. உங்கள் ஜாதகம் லக்ன ரீதியாக பார்த்து முடிவெடுக்க வேண்டியது அது ஜாதகம் பார்த்தது. ஆக மொத்தம் கோச்சாரத்தில் இருக்குது. இப்போ வேலை மாறுதல் தான் முக்கியமாக. இது கொஞ்சம் பேச வேண்டிய டாபிக் இருக்கனால கொஞ்சம் இன்னும் பேசுகிறேன். வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு இடம் இன்னொரு இடம் மாறி சம்பள உயர்வு வர மாதிரி இருக்குது. ஆல்ரெடி இருந்த இடத்த திருப்பி அதே மாதிரி ஒர்க்கு வேற ஒரு இடத்துல கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இடம் மாறிக்கு வேலை மாறிக்கிறது பெட்டர் சார். கம்பெனி நல்ல சொகுசாக தான் இருக்குது சார் அப்படின்னு அட்லீஸ்ட் ப்ராஜெக்டாவது மாறிக்கணும். ஒரு சின்ன மாற்றம் தேவை. அது உங்கள் வாழ்க்கைக்கு வளர்ச்சியாக இருக்கும். இந்த நேரத்தில் தொழில் சம்மந்தப்பட்ட நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. உங்களை அப்டேட் பண்ணிக்க வேண்டிய காலகட்டம். மொழி லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லை புதுசாக கற்றுக்கிறதா இருக்கலாம், புது டெக்னாலஜி கற்றுக்கிறதா, இது மாதிரிலாம் ஒன்று கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதுதான் உங்கள் சர்வைவல் பண்ண வேண்டிய காலகட்டம். ஆக மொத்தம் உங்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுத்திக்கங்க. தொழில் ரீதியாக 10ஆம் அதிபதி 3இல் இருக்கார். அப்போ தொழில் ரீதியாகவும் மாற்றம் பண்ணணும் சார். ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்க ஒரு தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் கம்மியாக இருக்குது, வருமானம் குறைவாக இருக்குது, சொல்கிற மாதிரி இல்லை, வருமானம் பத்தலை. ஒரு சில வருமானம் இருக்குது சார், பத்தலைங்கிற கேள்வி தான் பார்த்தேன். ஏன்னா செலவினங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, வருமானம் பத்தலை. அப்போ உங்களுக்கு விளம்பரம் கொடுக்க வேண்டியது, தொழிலில் சிறிது மாறுதல் ஏற்படுத்த வேண்டியது. அப்போ லாபம் அதிகரிக்க வேறு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறது, கமிஷன் கைமாற்றி விடுறது மாதிரி தான் இந்த மாதிரி காலகட்டம் வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பு முனை. ரொம்ப நாளாக விட்டதை பிடிக்கிற காலகட்டம். ரொம்ப நாளாக நான் செஞ்சுட்டு இருந்தேன் சார், ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, இப்போ தான் பண்ணலான்னு தோணுதும்பிங்களா, சரியான காலகட்டம். பழைய பிஸ்னஸை விட்டுட்டு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வாழ்வில் ஒரு வெளிச்சம் வந்திருக்கு. இந்த நேரத்தில் ஆரம்பித்து சின்ன மாறுதல் பண்ணி நீங்கள் பண்ணுற துறையில் சின்ன சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கீங்கிறது மாற்றுக்கருத்தில் அதை திருத்திட்டு பண்ணுங்கள், வெற்றி சூப்பராக இருக்கும். ஆக மொத்தம் தொழில் வேலையில் பொருளாதாரத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வருது, பார்த்துக்கங்க. உங்கள் லக்னத்தில் ராகு பகவான் இருந்து சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா, அதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வியாழக்கிழமை என்ற துர்க்கை வழிபாடு பொதுவாக பாருங்கள். வெள்ளிக்கிழமை போகிறது, செவ்வாய்க்கிழமை போகிறது கேள்விப்பட்டிருப்போம். உங்களுக்கு வியாழக்கிழமை போய் துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு வாழ்வில் சிறக்கும். எலுமிச்சம்பழம் மாலை போடுவது கூட தவறில்லை, சூப்பராக வேலை செய்யும். அப்போ உங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து வாழ்க்கையில் டெவலப்மெண்ட். இந்த நேரத்தில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது ஆதாயம். பொதுவாகவே இந்த நேரத்தில் தான் சார் இடம் வாங்கலான் இருக்கேன், ஒரு இடத்த விற்கலான் இருக்கேன், வீடு மாறுதல் இருக்கலான் இருக்கேன், இன்டீரியர் ஒர்க். ஆக மொத்தம் வீடு, இடம், சொத்து, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் உண்டு, மாறிக்கலாம். ஆவணி மாதத்தில் வீடு மாறுவதற்கு சிறப்பாக இருக்கும்.
உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். 6ஆம் அதிபதி 6இல் பயணிக்கும் பொழுது அது நல்லாயிருக்கும். அதாவது நான் எதிரிகளை வீழ்த்துவீர்கள். 6ஆம் இடம்ங்கிறது வேலை சம்மந்தப்பட்டு நிரந்தரமாக இருக்கும். அப்போ வருமானம் அதிகரிக்கிற காலகட்டமே. மாறுதல் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் கைமாற்றி விடுறது, ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் வகைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் பண்ணுறவங்களுக்கு நிரந்தர வருமானம் இருக்கும், பர்மனெண்ட் ஆகும்பேன். சார் பென்ஷன் கிடைக்குமா? சம்பளம் சம்மந்தப்பட்டது உயர்வு உண்டு. வேலையில் முன்னேற்றம். இந்த நேரத்தில் தான் ப்ரொமோஷன் கிடைக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, டீம் லீடராக மாறுறது, சம்பள உயர்வு, உங்களே அங்கீகரிக்கிறது. உங்கள் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா உங்களை ரெஸ்பெக்ட் கம்மியாக இருக்கும், இந்த நேரத்தில் ரெஸ்பெக்ட் அதிகரிக்கும். ஏன்னா தன்னம்பிக்கை பெறுகிற மாதம். இந்த மாதத்தை விட்டுறக்கூடாது, பயன்படுத்திக்கணும். 5ஆம் அதிபதி சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கார், கூட ராகு இருக்குது. அப்போ குழந்தைகள் நீங்கள் ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சிருக்கிறது. ஒன்று ஹாஸ்டல் ரீதியாக இருக்கலாம், இல்லை தொழில் ரீதியாக இருக்கலாம். சின்ன ஒரு பிரிவு இருக்குது, அது சுப பிரிவாக எடுத்துக்கணும். ஏன்னா தற்காலிகமாக அவங்க படிப்பு ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ சின்ன சின்ன பிரிவு இருக்குது, குடும்ப உறவுகளே சின்ன பிரிவு இருக்குது. இது சுப பிரிவு தான், லாங் டேர்ம் கிடையாது, ஷார்ட் டேர்ம் பிரிவு தான். பட் உறவு நீடிக்கும், ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. உங்கள் குலதெய்வ கோயிலில் சிறு காணிக்கைகள், அதாவது வீட்டில் காணிக்கை கட்டி வச்சுட்டு அதை போய் செலுத்திட்டு வருவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் நடந்துருச்சு ஆனால் மறந்துட்டேன் அந்த மாதிரி. இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம், நடராஜர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. இந்த நேரத்தில் பண்ண வேண்டிய காலகட்டம். உங்கள் ராசிக்கு அந்த அம்சம் இருக்குது, பொதுவாகவே ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, இல்லை தானாக தேடி வரும். வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் புதன்கிறது 7ஆம் இடத்துக்கு வருது, சூரியன் புதன் நடராஜர் அம்சத்தை குறிக்குது. அதெல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறனால இந்த நடராஜர் வழிபாடு வந்துடும். 7ல் கேது ராகு. இது என்னென்னா திருமணத்தை பற்றி தான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. பொதுவாகவே உங்கள் ராசி லக்ன ரீதியாக ராகுகேது இல்லைன்னா கூட ராகுகேது பரிகாரம் பண்ணிப்பது நல்லது. ஏன்னா கோச்சார சந்திரன் ரீதியாக இருக்கிறனால இது ராகுகேது பரிகாரம் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சந்திரன் ராகு தாயின் உடல்நிலை, மனநிலை இதெல்லாம் சரியாக நல்லா கவனிக்கணும். பௌர்ணமி இல்லை அமாவாசை அன்று, பௌர்ணமி இல்லை ஒரு அமாவாசை அன்று துர்க்கை அம்மன் வழிபாடு. பொதுவாக மற்ற கிழமைக்கு ஒன்று சொன்னேன் இல்லையா, பௌர்ணமி அமாவாசை அந்த நேரத்தில் துர்க்கை அம்மன் வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு போயிட்டு வரும்போது இந்த சந்திரன் ராகு தொந்தரவு பிரச்சனை வெளிக்கும். இதில் கர்நாடகா அந்த பக்கத்தில் இருக்க குக்கே சுப்பிரமணியம், இதே தென்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் கோயில், அதாவது நீர்நிலை ஒட்டி இருக்கிற ஒரு ராகு கேது ஸ்தலம்னு வச்சுக்கோங்களேன். இது போயிட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் உண்டு. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட இது பேச சரியான காலகட்டம் அல்ல. ஏன்னா அது நீச்சம் பெற்றிருக்கனால வலிமை குறைவு, மனஸ்தாபம் மட்டும் பிரச்சனைகள் உண்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறது நல்லாயிருக்கும். உங்கள் 9ஆம் இடம் தந்தை சம்மந்தப்பட்ட உறவுகள், பொருளாதார அது சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் அனைத்தும் வெற்றி. ஏன்னா 3லேருந்து குரு பார்க்கறனால குடும்ப உறவுகள், தந்தை செய்தியான இதெல்லாம் ஒரு வெற்றி பெறுகிற காலகட்டம். உங்கள் 11ஆம் இடத்தை குரு இந்த வருஷம் பார்த்துட்டு இருக்கிறனால நீங்கள் ஒரு ஏற்றம் பெறுகிற காலகட்டம். நீங்களே முயற்சி செய்து 1 2ஆக விருத்தி பண்ணுகிற காலகட்டம் உண்டு. 10ஆம் அதிபதி 9, 10, 11 3 கிரகம் தொடர்பு, அது 3க்கு தொடர்பு. இப்போ உங்களை பற்றி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட உங்கள் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னா, மொபைல் ரீதியாக வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, ஆன்லைனு, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதில் தான் உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுது. விளம்பரத்தின் மூலம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். உங்களை பற்றி மற்றவங்க சொல்ல போகிறாங்க, சின்ன சின்ன ஆஃபர் கொடுத்து பண்ணுங்கள். இது இப்போ இந்த திருமணத்தை பற்றி பேசுனது. 2வது திருமணத்தை பற்றி நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு. 2வது திருமணம் கொண்டான காலகட்டம். ஏன்னா குரு 9ஆம் வீட்டை பார்க்குது, 7, 9 தொடர்புனால 2வது திருமணம் உறுதியாக நடக்கும். இந்த காலகட்டம் நல்ல சாதகமான காலகட்டம் தான். உங்களுக்கு ராகுகேது தொந்தரவுகள் எதுவும் இல்லை, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுக்கு, குழந்தைகள் அவங்க பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட சின்ன சின்ன குறும்புகள் பண்ணக்கூடிய காலகட்டம். அவங்க மாறிக்கிட்டே இருக்கும். குழந்தைகள் பார்த்திங்கன்னா நல்ல குறும்பு பண்ணுறாங்கங்கிற மாதிரி. சுப பிரிவு ஆல்ரெடி சுப பிரிவு இருக்கு இல்லையா, அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. தற்காலிகம் காலநிலை அந்த அம்சம் உண்டு. உங்களுக்கு இதே மாணவர்களாக இருந்து பார்த்திங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது, பெற்றோர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கிறது, தாய் தந்தையரிடம் பணம் வாங்கி ஒரு சில கல்வி கற்கிற நிலை, எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் போகிற மாதிரி வருது. லாங்குவேஜ் டெவலப் ஆகும், அனுபவங்கள் அதிகரிக்கிற காலகட்டம் இந்த நேரம். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சில எண்கள், ஒரு சில நிறங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக 4ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 3, 4, 5 அப்படி நான் வச்சுக்காங்க, ஈஸியாக இருக்கும். இந்த எண்கள் ரொம்ப விருத்தி கொடுக்கும். இதில் புதன்கிழமை ஒரு சில வேலைகள் ராகு காலத்தில் பண்ணுங்கிறேன், ஒரு சில ராகு காலத்தில் பண்ண மாட்டோம்.
முக்கியமான விஷயம் ராகு காலம் இல்லை துர்க்கை கோயிலுக்கு போயிட்டு வந்து பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் புதன்கிழமை இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுது. இந்த நேரம் ஒரு வாழ்க்கையில் திருப்பு முறையான காலகட்டம், சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த வாய்ப்பு திருப்பி வர சில மாதங்கள் ஆகும். இந்த மாதம் உங்களுக்கு வாழ்வில் விடியலை கொடுக்கும். இதை தவிர ஒரு சில கிழமைகள் சொல்லிக்கிறேன். இதில் இந்த புதன்கிழமையிலே ராகு கால நேரம், புதன்கிழமையில் குரு ஓரை, இந்த ஓரையெல்லாம் பயன்படுத்துங்க, கொஞ்சம் வெற்றியை கொடுக்கும். ஆக மொத்தம் இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதம். இதை தவிர வேறு ஏதாவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். திருமண பொருத்தம் ரீசெண்டாக நான் நிறைய டாபிக் வீடியோ போட போகிறேன், அதையும் பார்த்துட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சி வீடியோக்கள் போயிருக்கு, அதையும் பார்த்துக்கங்க. முக்கியமாக ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.